கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி கிறிஸ்துவ வாழ்க்கையின் 3 நிலைகள். 1, பிள்ளைகள், அதாவது குழந்தை பருவம். ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இது இரட்சிப்பின் ஆரம்பம். அதாவது குழந்தையை போல ஒரு குழந்தை மற்றவர்களை, தாயை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அதற்கு யோசிக்கவோ சிந்திக்கவோ தேவைகளை சந்திக்கவோ அதற்கு தெரியாது, முடியாது. அதே போல புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை, சபையை, ஊழியக்காரர்களை சார்ந்துதான் இருப்பார்கள். இது குழந்தை பருவம். அவர்களுக்கென்று ஜெபிக்க சொல்லுவார்கள், வேண்டுதல் செய்ய சொல்லுவார்கள், ஆலோசனை கேட்பார்கள். இது குழந்தை பருவம். 2வது புத்திரர். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இது வளர்ந்த நிலை. 1 கொரிந்தியர் 13:11 குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல யோசித்தேன், புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். அதாவது பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தல், அந்த அனுபவத்தை பெறுதல். பவுல் அடிகளார் இப்படி சொல்லுகிறார். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 39 யோசேப்பு போர்த்திபார் அரண்மனையில் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அவருக்கு இருந்ததால் அந்த ஆலோசனையை பெற்று அதன்படி நடந்து அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறார். இதுதான் ஆவியினுடைய நடத்துதல். இது முதிர்ந்த நிலை, அதாவது புத்திரர், வளர்ந்த நிலை. அடுத்ததாக சுதந்திரமாமே. ரோமர் 8:17 நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடன் கூட மகிமைப்படும்படி பாடுகள் பட்டால் அப்படியாகும். அப்படி என்றால் நாம் சுதந்திரவாளியாக ஆக வேண்டுமென்றால் பாடுகளையும் உபத்திரங்களையும் சகிக்க வேண்டும். எப்படி என்றால், அப்போஸ்தலர்கள் இருந்தார்களே, அந்த அப்போஸ்தலர்கள் எல்லா பாடுகளையும் சகித்தார்கள், எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள். எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல பாடுபட்டார்கள். அதனால் அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவர்கள் தகுதிப்படுத்தப்பட்டார்கள். இதுதான் 3 நிலை. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.